திரு இருதய பக்தியின் ஊற்றுக்கண். இயேசுவின் இதயம் அன்பின் இதயம், அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் இதயம். இதயங்களை தேடுவதிலேயே தன் இளமையெல்லாம் அர்ப்பணித்தவர் நம் ஆண்டவர் இயேசு. இவரை சந்தித்த எந்த இதயமும் வாழ்வை இழந்ததில்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நம் ஆண்டவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினான் படைவீரன் ஒருவன். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. இந்த விலா காயமே இயேசுவின் திரு இருதய பக்தியின் ஊற்றுக்கண்ணாகும். புனித ஜெத்ரூத் போன்ற ஆசீர்வாதப்பர் சபை புனிதர்களால் கிபி 13ஆம் நூற்றாண்டுகளில் துவங்கிய திரு இருதய பக்தி முழு வடிவம் பெற்றது 17ஆம் நூற்றாண்டில். திரு இருதய பக்தியின் தூதுவர்களாய் புனித மார்கரித் மரியாவையும் கிளாடு தே கொலம்பியாவையும் இறைவன் தேர்ந்தெடுத்தார். ஆம், இயேசுவின் இதயம் நமக்காய் புண்பட்டிருக்கிறது. அது அன்பினால் ஏற்பட்ட புண். அந்த அன்புக்கு நாமும் பதிலன்பு காட்ட வேண்டாமா? இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஜூன் மாதம் முழுவதும் நாம் அந்த திரு இருதயத்தை இன்னும் அதிகமாய் நம் முழு உள்ளத்தோடும் அறிவோடும் ஆற்றலோடும் அன்பு செய்ய விழைவோம். அவரின் விழாவின் வாயில் வழியே சென்று இதயத்தில் நுழைந்து அவருடைய தெய்வீக அன்பில் இரண்டர கலப்போம். ஆமென்.